ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேஸ்ட் கேனாட் எஸ்கேப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. இது பேர் பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ். தாய்லாண்டோட ஸ்பெஷல் ஃபுட்டில் இதுவும் ஒன்று. இதை இவங்க யூஸ்வலாக ப்ரான்ஸ் அண்ட் எக்ஸ் வச்சு குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன்ஸ்க்காக வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு குக் பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு 10 பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பன்னீர் க்யூப்ஸ் வந்து 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் பன்னீர் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். அடுத்து அதே பேனில் ஒரு 3 பூண்டு, வெள்ளை பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணி டோட்டலாக 1.5 டேபிள் ஸ்பூனில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸே பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதில் ஒரு 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே அது கூட ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதோட கீழே இருக்க ஒயிட் பார்ட், அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் நறுக்கி அது கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அந்த பூண்டு, பச்சை மிளகா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் இது 3 கூடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் அதோட கலர் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓவர் ப்ரௌன் ஆக வேண்டாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஓரமாக ஒதுக்கிட்டு அதே பேனில் முந்திரி, திராட்சை இந்த 2த்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த வெங்காயம், பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த பூண்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே கேரட், பட்டாணி, அடுத்து கார்ன் 3யும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3யும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று சேரணும். அது கூட இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை செய்கிறப்ப ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஓவரும் குக் ஆகாமல் கரெக்டாக அந்த கிறிஸ்பினஸ் வெளியே கிடைக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ப பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர், உப்பெல்லாம் போட்டோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கறி பவுடர், இதுதான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நீங்கள் வீட்டில் என்ன கறி பவுடர் இருக்கோ, அதாவது சிக்கன் மசாலாவோ, மட்டன் மசாலாவோ, இல்லை கறி மசால் தூளோ ஏதோ ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரையும் இது கூட சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரையாகவும் ஆயிடுச்சு. நம்ம காய்ங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் சாப்பாடு, அதாவது குக்டு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நாள் முன்னாடி வச்ச ரைஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக கொலைய விட்டு சாதம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் ஒரு 2 விசில் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாதம் உதிரியாக வந்துடும். அந்த உதிரியாக வந்த சாதத்தை நல்லா ஆற விட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ், அந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிடாதீங்க, கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் ஜூஸ். இந்த பைனாப்பிள் ஜூஸ் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம பைனாப்பிள் கட் பண்ணுறப்ப அதோட தண்ணி வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த ஜூஸை மட்டும் கீழே கொட்டிடாமல் அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணனால ரைஸ் கொஞ்சம் சொதன்னு இருக்கும். அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரைஸை. நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பேன்ல இருந்து ரைஸ் அப்படியே பாப் ஆகணும், அதாவது அந்த ரைஸ் வெடிக்கணும். அந்த வெடிச்சிச்சுன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரைஸ் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 பைனாப்பிளையும் கட் பண்ணி வச்சுருக்க 1/2 பைனாப்பிளையும் ஆட் பண்ணி அந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம இந்த கார்னிஷிங்காக ஸ்ப்ரிங் ஆனியனோட மேலே க்ரீன் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னா, இந்த பைனாப்பிள் அந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்றப்பையும் அந்த பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ், அந்த கறி பவுடரோட வாசனை, அந்த வெஜிடபிள்ஸோட க்ரன்ச்சினஸ் எல்லாமே பயங்கரமாக கிடைக்கும். அந்த முந்திரி, இந்த திராட்சை, அதோட டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.